ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். 2 உருளைக்கிழங்கு 2 வெங்காயம் இருந்தால் சட்டுன்னு சிம்பிளாக டிஃப்ரெண்ட்டான சுவையில் இப்படி கிறிஸ்பியாக செஞ்சு கொடுங்க. தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்யறதுக்கு அதிக டைமும் எடுக்காது, டீ போடுறதுக்குள்ளேயே செஞ்சிடலாம். இப்போ செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் 3/4 கப் அளவுக்கு தயிர், அதிக புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 100 கிராம் எடையுள்ள உருளைக்கிழங்கு, பச்சை உருளைக்கிழங்கு தான். தோல் சீவிட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்து தயிரோடு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா தான் மைய அரைபடும். இந்த அளவுக்கு அரைச்ச பிறகு இதோட 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. 3/4 கப் தயிர் சேர்த்தோம், அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா அளவுகளும் அளவுங்க கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க. மிக்சர் ஜாரில் தண்ணிலாம் சேர்த்து அலசி ஊற்ற வேண்டியதில்லை. நல்லா ஒட்டை வச்சு விட்டு சேர்த்துட்டு இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்ததுனால. மூடி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ரவை சேர்த்துருக்கோம், கொஞ்சம் திக்காகும். ரவையும் உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்கிறப்ப நல்ல கிறிஸ்பியாக சுவையும் கூடுதலாக இருக்கும். இப்போ இந்த மாவோட 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே சின்ன துண்டு இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு 1 பாதியமாக இடித்து சேர்த்துக்கங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை நல்லா உதிர்த்து சேர்த்துக்கங்க. இது மாதிரி நல்லா கையால் பிசைஞ்சிங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இதை அப்படியே மாவில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதுக்கு வேண்டிய அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும், இல்லாட்டி நீத்த மாதிரி ஆகிடும். அதனால் வெங்காயம் சேர்த்த பிறகு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்ல கைகளால் இது மாதிரி அடித்து விட்டு கலந்திங்கன்னா நல்ல ப்ளஃபியாக இருக்கும். பாருங்கள், ஓரங்கள்லாம் வச்சு விட்டு இப்போ கலந்து எடுத்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக போண்டா மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக போட்டிங்கன்னா சட்டுனே வெந்துடும், எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்த பிறகு அடுப்பை மீடியமாக வச்சுடுங்க. அப்போ தான் உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விடுங்க. கோதுமை மாவில் இவ்வளோ கிறிஸ்பியாக போண்டா செய்ய முடியுமா, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சோடா உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடியாக எடுத்துங்க. இதில் நம்ம உருளைக்கிழங்கு அரைச்சி சேர்த்துருக்கோம். கூடவே ரவை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் போட்டு எடுத்து நீண்ட நேரம் வச்சாலும் நல்ல கிறிஸ்பியாகவே இருக்கும், சுவையும் கூடுதலாக இருக்கும். இப்போ எல்லாம் ஒரே ஈவனாக வெந்து செவந்ததும் எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீதமுள்ள மாவையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. சட்டுனே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் மதியம் சைட் டிஷ்ஷுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் டைமில் டீ காஃபியோடு சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க. கடைகளில் போய் காசு கொடுத்து இனி ஸ்நாக்ஸ் வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நல்லா ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. எந்த அளவுக்கு மேலே கிறிஸ்பியாக உள்ள லைட்டாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஆனியன் போண்டா ரெசிபி இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.